இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாயில் எப்படி செய்ய போகிறோம், அதுவும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது தான். குட்டீஸ் ரெண்டும் முட்டை தோசை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை கரண்டியில் போட்டு டம்ளரில் உடச்சூற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா அவங்களுக்கு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் மிளகு ஜீரகம் போடும்போது தான் அந்த கேஸ் ப்ராப்ளம் வராது. ஆனால் பசங்களுக்கு அப்படி நான் கொடுக்கறது இல்லை, ஏன்னா அவனுங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை நம்ம தோசைக்கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் அவுட்டாக ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா உப்புத்தூள், அதாவது தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைனாலும் ஓகே தான், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் முட்டையில் எண்ணெய் ஆட் பண்ணவே மாட்டோம். சும்மா எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சி விடுறதான் தவிர எண்ணெய் முட்டைக்குன்னு தனியாக ஊற்ற மாட்டோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் சேர்க்காததுனால நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பசங்க ஓடி ஆடுறதுனால அவங்களுக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம் வராது. ஆனால் பெரியவங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிளகு ஜீரகம் சேர்க்கும் போது தான் அந்த கேஸ் பிடிக்காது. இப்போ அந்த முட்டை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃபுல் ஃபாயில் ரெடி ஆயிடுச்சு.